ஹாய்டா. ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஒன்று பாட்டுலேருந்து அப்படியே பார்த்துடலாம். அண்ட் ஒரு இன்ஃபர்மேஷன், ஃபர்ஸ்ட் மேரேஜோட அடுத்த பார்ட் சேனல் 2ல் தான் வரும். இந்த பாட்டு மட்டும்தான் இந்த சேனலில் வரும். இதுக்கப்புறம் வர பார்ட்டில் நெக்ஸ்ட் சேனலில் போடலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கேன். பிகாஸ் அதில் வீடியோவே போடுறதில்ல. நிறைய ஒன் ஷாட்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். டைம் இருக்கிறப்போ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த டைம் உங்களை கிஸ் பண்ணியிருந்துருப்பான். ஸோ அதிலேருந்தே பார்க்கலாம். உங்களை கிஸ் பண்ணுறான். அவள் லிப்ஸை உங்கள் லிப்ஸோட அட்டாச் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுறான். நீங்கள் கண்ணை உருட்டி அவனை மட்டுமே பார்த்துட்ருக்கீங்க. என்ன இவன் பண்ணுறான், நம்மளையும் கிஸ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி வீயை பார்த்துட்டே அவன் உங்களை கிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, நீ என் பொண்டாட்டி தானே இப்படி சொன்னது உங்கள் காதுக்குள்ள ரிப்பீட்டடாக கேட்குது. எப்பவுமே சொல்லுவா, நீ என் பொண்டாட்டி, நீ என் பொண்டாட்டி நிறைய சொல்லுவா. அப்படி சொல்லும் போதெல்லாம் உங்கள் மனசுக்குள்ள மாமாக்கும் நம்மளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால மாமா அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுது. ஆனால் அந்த வேர்ட்ஸுக்கு ஈரே இல்லை. அது சும்மா சொல்லியிருக்கோம், அப்படிலாம் நிறைய ஓடி இருக்கும். பட் அவன் இப்படி சொல்லும் போது உங்களுக்கு பிடிக்கும். ஆனாலும் மாமா இது சும்மா காட்டியும் சொல்லுது அப்படிதான் திங்க் பண்ணியிருப்பீங்க. அவன் இப்போ கிஸ் பண்ணும்போது மாமா உண்மையாகவே நம்மளை கிஸ் பண்ணதா அப்படின்னு நீங்கள் வீயை பார்க்குறீங்க. வீ கண்ணு மூடி ஃபீல் பண்ணி ஒரு மாதிரி ஃபீலிங்கோட அந்த கிஸ் லவ்வாக இருக்க நம்மளை பொண்டாட்டின்னு எப்பவுமே சொல்லிட்டே இருக்கோம். அப்போ மாமா இது சும்மா சொல்லலையா, நம்மளை ஒய்ஃபை ஃபீல் பண்ணுதா என்ன அப்படிங்கிற மாதிரி வீயை பார்த்துட்டே இருக்கீங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் மைண்டு நம்மளை ஒய்ஃபை ஃபீல் பண்ணுதுன்னா அப்போ ஜியா மேடம் அப்படி திங்க் பண்ணும்போதே உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி வருது. நீங்கள் அவனை கிஸ்லாம் பண்ணலை, அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஒரு மாதிரி ஸ்டோன் மாதிரி உங்கள் மனசுக்குள்ள எவ்வளோ தாட்ஸ் போகுது. பட் அவன் மனசுக்குள்ள நீங்கள் ஒய்ஃப், அது மட்டும்தான். உங்களை டீப்பாக கிஸ் பண்ணிட்டே இருக்கான். கண்ணு மூடி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி கிஸ் பண்ணிக்கிட்டே நம்ம நினச்சது தான் கரெக்டு. இவகிட்ட மட்டும்தான் நம்மளுக்கு இந்த ஃபீலிங்ஸ்லாம் ஆக்டிவ் ஆகுது. நான் ஒரு பொண்ணு கிஸ் பண்ணுறேன்னா அதை இவளை மட்டும்தான், என் பொண்டாட்டியும் மட்டும்தான். கரெக்டு தான் இல்லை அப்படின்னு நெக்ஸ்ட்டு கண்ணு திறந்துட்டு உங்களை பார்த்துட்டே, லவ் இருந்தால் மட்டும்தான் வீ கிஸ் பண்ண முடியும். லவ் இல்லைன்னா இந்த ஃபீல்லாம் யார்கிட்டையுமே வராது. வீ ஒன்றா ஒரே பெட்டில் படுத்திருந்தாலும் இந்த ஃபீல்லாம் வராது. தனித்தனியாக இருக்கும் போது கூட அவங்கள நினச்சி நம்ம ஏங்குவோம். அவங்கள பற்றியே திங்க் பண்ணிருப்போம். எனி டைம் லவ்னாலும் லஸ்ட்னாலும் அது அவங்களுக்கு மட்டும்தான் அப்படி திங்க் பண்ணுவோம். அந்த பர்சன் நம்ம கிட்ட வந்துட்டாலே யார்கிட்டயுமே தோணுறதுலாம் அது ஒரு பர்சன் கிட்ட மட்டும்தான் தோணும். எல்லார்கிட்டயுமே இந்த ஃபீல்லாம் வந்துடாது. லஸ்ட் அப்படின்னாலும் அந்த ஒரு பர்சன் கிட்ட தான் காட்டு தோணும். லவ் அப்படின்னாலும் அந்த ஒரு பர்சன் கிட்ட தான் காட்ட தோணும். இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ. இது அவன் மைண்டுக்குள்ளே ஓடுது. அதோடவே உங்களை பார்த்துட்டே இருக்க. நீங்கள் கண்ணை மூடுறீங்க, கண்ணிலேருந்து புல்லன்னு தண்ணி வருது. இதை பார்த்துட்டே இருக்கா. எதுக்கு தொழுறா? நம்ம கிஸ் பண்ணுறது அவளுக்கு பிடிக்கலையே என்ன? டக்குன்னு உங்கள் லிப்ஸை விட்டுட்டான். நம்மளை பார்த்து பயப்படுவாளா? அழுறாளே,
தள்ளி விட்டுருவாளா? இதுக்கப்புறம் நம்ம கிட்ட பேசவே மாட்டாளா என்ன? நம்மளும் எல்லாம் ஜென்ஸ் மாதிரி நினைச்சிட்டா அப்படி திங்க் பண்ணிட்டு ஒரு மாதிரி உங்களே பார்த்துட்டு இருக்கா. ஆஃபீஸ்ல இருந்து வரும்போது கூட ஜியாவை லவ் பண்றீங்க, அப்புறம் எப்படி எங்க மேல லவ்? நீங்க சொன்னதும் அவன் மண்டையில விழுந்த உடனே போச்சு, அவ பார்வையில நம்ம ஜிவா லவ் பண்றோம் இப்படி இருக்க என்ன இதுக்கு கிஸ் பண்ற நினைச்சா அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்துட்டு வயன் வயன் ஒரு நிமிஷம் அவங்க கண்ணெல்லாம் தொடச்சி விட்டான். அவன் அவங்க லிப்ஸ் விட்டுட்டா ஃபீல் ஆயிருக்கும், பட் உங்களால ஃபேஸ் பண்ண முடியல. அதனால கண்ணை திறந்து அவனை பார்க்காம இருக்கீங்க. அவன் வயன் என்னை பார்த்து பயப்படுறியா என்ன? வயன் எங்க பாருடி, என்னை பார்த்து பயப்படாத. ஐயோ வனம் சாரி, கிஸ் பண்ணுறது தப்பு தான், சாரி. மெதுவாக கண்ணை திறந்து அவனை பார்க்க சாரி, நான் ஏதோ நினச்சேன், முட்டாள்தனமாக ஏதோ பண்ணிட்டேன்டி. ஒரு மாதிரி இங்கே இந்த செகண்ட் நீங்கள் உடஞ்சிட்டீங்க. முட்டாள்தனமாக பண்ணிட்டீங்களா? ஏ வயன் என்னை பார்த்து பயப்படாதடி அப்படின்னு கையை பிடிக்க வரான். அந்த கையை எடுத்துக்கிட்டு இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே வி ஒரு மாதிரி நின்றுட்டான். ஏ இல்லை வயன், வயனுங்க பாரு அப்படின்னு ஒரு ஸ்டெப் உங்க முன்னாடி எடுத்து வைக்க அங்கேயும் நின்றுடுங்க. வயன் என்னால புரிஞ்சுக்க முடியுது வயன், ஐம் சாரி டி, கிஸ் பண்ணிருக்க கூடாது தான், ஐம் சாரி. அவன் உங்களுக்கு சாரி சொல்றது உங்களுக்கு ரொம்ப ஹார்ட் ஆகுது, உங்க கண்ணிலிருந்து தண்ணியே வருது. அவனோட தாட் என்னன்னா, ஒயினோட பார்வையில் நம்ம ஜியாவை லவ் பண்ணுறோம், அவ்வளோ லவ் பண்ணிட்டு ஒயனை கிஸ் பண்ணுறோன்னா அவள் நம்மளை என்ன நினைப்பா? எல்லா பாய்ஸும் நம்மளும் ஒன்று நினைப்பாளா? இப்போது அவள் அழுகுறான்னா நம்ம கிஸ் பண்ணது அவளுக்கு பிடிக்காம அழுகுறாளா என்ன? அப்படி அவனுக்குள்ளே நிறைய திங்க் பண்ணிட்டு உங்கள்கிட்ட சாரி சொல்லியிருப்பான். உங்கள் மனசுக்குள்ள ஓகே மாமா நம்மள ஒய்ஃபாக திங்க் பண்ணத, அதனால தான் இந்த கிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு ஒரு சின்ன ஹாப்பி ஒரு ஓரத்தில். உங்களை பொறுத்த வரைக்கும் வீக்கும் ஜியாக்கும் கல்யாணம் ஆகிருக்கும், அப்படி தான் நீங்கள் திங்க் பண்ணிருந்துருப்பீங்க. ஸோ ஆனாலும் ஏதோ ஒரு ஓரத்தில் நம்ம ஒய்ஃபாக இருக்கும். பட் இது ஜியாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்? இது போல் உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடி இருந்திருக்கும். இப்போ வி உங்ககிட்ட சாரி கேட்டு உடனே நீங்கள் அவ்வளோதான் தூளத்தில் உடஞ்சிட்டிங்க. வயன் நீங்கள் பாரு, நீங்கள் அவனை பார்க்குறீங்க, எதுக்கடி வளர என்ன எதுவும் தெரியாமல் பண்ணிட்டேன்டி. வயனுங்க பாரு, உங்கள் கையை பிடிக்க வரான், பின்னாடி பின்னாடி போகிறீங்க. ப்ளீஸ் எனக்கு பயமாக இருக்குடி, இப்படி பண்ணாதடி, என்ன கிஸ் பண்ணது தப்பு தான், ஐம் சாரி, என்கிட்ட பேச மட்டும் போயிடாதடி அப்படின்னு அவன் அவங்க கிட்ட வர. ஒரு நிமிஷம் நான் சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம். உங்கள் கையெல்லாம் பிடிக்க ட்ரை பண்ணி வந்திருப்பான், அப்படியே நிற்கிறான். என்னால் நல்லா புரிஞ்சுக்க முடியுது. இது எதுக்கு நான் உங்ககிட்ட பேசாமல் போகிறேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு கொஞ்சம் டயர்டாக இருக்கு, வீட்டுக்கு போய்ட்டுமா? மார்னிங்லேருந்து ஒர்க் பண்ணிட்டே இருந்தேன். அதுவும் இல்லாமல் ரித்திக்கும் ஜிகே மாமாக்கும் டிவோர்ஸ் ஆகிடுச்சுல, அதுவே என் மைண்டுக்குள்ளே ஓடிட்டு இருந்தது. அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது, அவ்வளோதான். வி ஒரு மாதிரி உங்களை பார்க்குறான். நான் போய் தூங்கட்டுமா? அவனுக்கு வி உங்களை கிஸ் பண்ணியிருக்கான். கொஞ்ச நேரம் பயப்படுற மாதிரி பண்ணியிருந்துட்டு இப்போது நார்மலாக பேசுகிறீங்க. ஒரு மாதிரி உங்களே பார்த்துட்ருக்கான். காலையெல்லாம் வலிக்குது மாமா, அங்கேயே நின்றுட்டே தான் ஒர்க் பண்ணேன். வரும்போது கூட அவங்க கூட நடந்தே தான் வந்தேன். வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுக்கட்டுமா? உங்கள் காதுக்குள்ள தெரியாமல் பண்ணிட்டேன், சாரி. அது ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கு. உங்களால் வீக்கிட்ட நார்மலாக எப்போவுமே பேசுவீங்க இல்லையா, அந்த மாதிரி இப்போ உங்களால் பேச முடியல. ஏன்னு தெரியல, ஏதோ
தொண்டையெல்லாம் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல். நான் போயிட்டு நான் போய் படுக்கிறேன் அம்மா. ஆ அம், சரி பாய. நீங்க திரும்ப டக்குன்னு உங்க கையை பிடிக்கிறான். என்னாச்சு? என்கிட்ட பேசாம மட்டும் போயிடாதடி. நீ நினைக்கிற மாதிரில நான் மற்றவங்க மாதிரி. மாமா கால் வலிக்கிட்ட. அவன் கையிலேருந்து பொறுமையாக உங்கள் கையை எடுத்துக்கிறீங்க. சரி வயன், நீ போய் ரெஸ்ட் எடு. நான் உனக்கு அப்புறம் கால் பண்ணுறேன். உள்ள நடந்து போறீங்க, நீ வெளியே இருந்து பார்த்துட்டே இருக்கான். ஹார்ட் ஆயிடுவாளோ அதுதான் ஓடுது. நீங்க வீட்டுக்குள்ள போயிட்டீங்க. எங்க வீட்டுக்குள்ள அம்மா ரியா பனி எங்க ஃப்ரூட்ஸை கட் பண்ணி அப்படியே வச்சிருக்கான். அவன் இன்னும் சாப்பிடவே இல்லை. சாப்பாடு சமைச்சிட்டேன் பாரு. அவனை கூப்பிட்டு கூடு. எங்க இருக்கா? யார்கிட்ட இருக்கா? உண்டியா இல்ல ரித்திக்கிட்டியா அப்படின்னு அவங்க கத்திக்கிட்டே பிளேட்ல ஃபுட்டு இருக்கு கொண்டு போய் டேபிள்ல வச்சுட்டு, ஆறி போச்சுன்னா சாப்பிட மாட்டான். ஈவினிங்ல இருந்து குழந்தை எதுவும் சாப்பிடல, பொசிக்கும், ஏதாவது எடுத்து கொடுங்க அவனுக்கு அப்படி சொல்லிட்டு அவங்க கிச்சனுக்குள்ள போறாங்க. இந்த டைம் நீங்க உள்ள வரீங்க. அம்மா கத்திட்டே இருக்காங்க. சைலண்டா உங்க ரூம்குள்ள போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிக்கிட்டீங்க. உங்க மைண்டுக்குள்ள ரிப்பீட்டடா சாரி அதுதான் ஓடுது. டோரை க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிட்டு டோருக்கு கீழே உட்காந்த. நான் உங்களை இதெல்லாம் பண்ண சொல்லி கேட்டேன்னா ஏன்டி பண்ணுங்க? எதுக்கு சாரி சொன்னீங்க? நீங்களா வந்தீங்க பொண்டாட்டின்னு சொல்லி கிஸ் பண்ணிட்டு சாரி. ஒருவேளை நீங்கள் குடிச்சிருப்பீங்களா? ஜியா கிட்ட பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட பண்ணீங்களா? இல்லை இல்லை இல்லை, நீங்கள் குடித்த மாதிரி எனக்கு தெரியல. அப்புறம் என்ன கிஸ் பண்ணீங்க? எதுக்கு சாரி சொன்னீங்க? இப்படி நீங்கள் ஒரு மாதிரி உட்காந்து அழுதுட்டுருக்க. ஏய் ரித்தி, மில்க் ஷேக் போட்டு வந்து கொண்டு வந்து வச்சிருக்கேன் பாரு. பன்னிக்கு கொடு. அவனுக்கு டைம் ஃபுட் கொடுக்கணும். பசி தாங்க மாட்டான், அழுதுட்டே இருப்பான் பன்னி. அவனை நான் ஈவினிங்ல இருந்து பார்க்கல. எங்க இருக்கான்? யார்கிட்ட இருக்கான்? அதாவது ரூமுக்குள்ள பூந்துக்கிட்டு வெளியே கூட வர மாட்டேங்குது அப்படின்னு அம்மா ரித்தியோட ரூம் டோரை நாக் பண்றாங்க. ரித்தி சைலண்டா இருக்கா. நெக்ஸ்ட் ரியா ரூமுக்கு போறாங்க. யாராச்சும் ஏதாவது சொல்லுங்களேன். அவன் தூங்குறானா என்ன? ரொம்ப நேரமா அவனை நான் பார்க்கவே இல்லை. இந்த டைம்ல எல்லாம் அவன் தூங்க மாட்டானே. ரூமுக்குள்ள பூந்துட்டு என்ன தாண்டி பண்றீங்க? கதவு தருங்க அப்படிங்கிற மாதிரி அம்மா கதவு தொம்மு தொம்மு தொம்முன்னு 2 பேரும் கதவு தட்டிட்டு இருக்காங்க. பன்னிக்கு பசிக்கும். அவன் அடிக்கடிக்கு ஏதாவது சாப்பிட்டுட்டே இருப்பான். ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடுவான். அவனுக்கு அடிக்கடிக்கு கட் பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த ஃப்ரூட்ஸ் அவங்க கட் பண்ணி வச்சு கிட்டத்தட்ட 2 hours கிட்ட இருக்கும். அது பிளேட்ல ஒரு ஓரமா அப்படியே இருக்கு. ஃபுட்டு ஒரு ஓரமா அப்படியே இருக்கு. ஃபீடிங் பாட்டில்ல கொஞ்சோண்டு பால் அப்படியே இருக்கு. ஃபைனலா இப்போ மில்க் ஷேக் கூட போட்டு வந்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் அவன் சாப்பிட்ற ஃபுட் தான். அடிக்கடிக்கு மாற்றி மாற்றி ரிப்பீட்டடாக இதை சாப்பிட்டுட்டே இருப்பான். அவனுக்கு ரொம்ப நேரம் நீங்கள் ப்ரெஸ்ட் ஃபீடிங் பண்ண மாட்டீங்க. நைட்டு தூங்கும் போது சமத்து குட்டியாட்டம் கொஞ்ச நேரம் குடிப்பான். மார்னிங் நீங்கள் வெளில போகும்போது அவனுக்கு ஃபீட் பண்ணிட்டு போவீங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஃபுல்லாக அவன் இது போல் ஃபுட்ஸ் தான் சாப்பிட்டுட்டே இருப்பான். ஸோ அதனால் அம்மா என்ன பண்ணுறாங்களோ அந்த ஒர்க்கெல்லாம் விட்டுட்டு, அது இம்பார்ட்டன்ட் ஒர்க்காக இருந்தாலும் கூட அது எல்லாத்தையும் விட்டுட்டு பன்னிக்கு குக் பண்ணி கொடுப்பாங்க. ஃப்ரூட் கட் பண்ணுவாங்க, பால் கொடுப்பாங்க. இது எல்லாமே ப்ரிப்பேர்டாக எடுத்து வச்சுருவாங்க. இப்பயும் அப்படி தான் எல்லாத்தையும் எடுத்து வந்து வச்சுட்டு பன்னியை தேடிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் ஆச்சு அவனை பார்த்து. அவங்க 2 பேருமா தட்டிட்டு இருக்க. 2 பேருக்கும் எப்படி இதை சொல்கிறது எதுவுமே தெரியல. அதை விட பன்னிங்கிறது போயிட்டான். உயிரே உங்களை விட்டு போன மாதிரி அப்படி இருக்கு. ரித்தி ஒரு மாதிரி நீசை ஃபோல்ட் பண்ணிட்டு அழுதுட்டுருக்கா. பயங்கரமாக அழுறா. ரியா எல்லாமே நம்மளால தான். அவசரப்பட்டு ரித்திக்கிட்ட கன்சல்ட் பண்ணாமல் இதை மாமா கிட்ட சொல்லியிருக்க கூடாது. அந்த ஒரு மைண்டு. அம்மா ரித்தி ரூமை நாக் பண்ணிட்டு ரியா ரூமை நாக் பண்ணிட்டு 2 பேரும் டோர் ஓப்பன் பண்ணல தெரிஞ்சுட்டு ஒயன்கிட்ட போகிறாங்க. ஏய் கதவு தரடி,
நீயும் உள்ள இருந்துட்டு என்னதான் பண்ற? பன்னி உன்கிட்ட இருக்கானா? ரெண்டும் தூக்கிடுச்சுங்க போல அப்படின்னு நாக் பண்ண. நீங்க டோர்கிட்ட இருந்து எழுது வைக்க வைக்கமா கண்ணெல்லாம் தொடச்சிட்டு டோர் ஓபன் பண்றீங்க. ஓ, கதவு திறந்துட்டியா? ஓ, ஆஃபீஸ்ல இருந்து வந்த? அது ஒரு 10 நிமிஷம் இருக்கும்மா. ஏடி உன் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு? அதுவா? அது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் டயர்டாக இருந்தேன்னா அதான். சரி, ஓகே. பன்னி எங்க கூட அவனை எதுவுமே சாப்பிடாம இருக்கான். பன்னியா? நான் இப்போதான் வந்தேன், இன்னும் நான் அவனை பார்க்கலம்மா. நீயும் பார்க்கலையா? 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகுதுடி, நானும் பார்க்கல அப்படின்னு உங்க ரூம்ல இருந்து வெளில வர. நீயும் பார்க்கலையா? குழந்தைங்க அப்போ? அதான் தெரியல, இவங்க 2 பேர்ல யாரோ வச்சிருக்காங்க, 2 நல்லா தூங்குதுங்க, யாருக்கிட்ட இருக்கான்னு தெரியல. ஓகே, ரியாவோட ரூமுக்கு வந்து நாக் பண்ண. ரியா ஓப்பன் பண்ணவே இல்லை. இது நீ ஓப்பன் பண்ணவே மாட்டேங்குதுங்க அப்படி சொல்லிட்டு உங்களை பார்த்து ரெடி ரூம் டோரை நாக் பண்ண. நான் கூப்பிட்டா மதிக்கவே மாட்டாங்க, நீ போ அப்படின்னு அம்மா வயன் நினைப்ப. நீங்க ரெடி ரூமுக்கு வந்து டோரை நாக் பண்றீங்க. ரெடி டோர் ஓப்பன் பண்ண. பன்னி எங்க? ஏதோ ஃபுட் சாப்பிடலன்னு, எங்க கூட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நாக் பண்ண. இவ்வளவு நேரம் அம்மா நாக் பண்ணியிருப்பாங்க, ஸோ டோர் ஓப்பன் பண்ணாமல் அமைதியாக இருந்திருப்பீங்க. பட் இது வயன் மாதிரி இருக்கு, நீங்கள் வயன் பேச்சு கேட்பீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, ரியாவும் கேட்பா. இந்த சவுண்ட்லாம் ரியாவுக்குமே கேட்குது, அவளுக்கே தெரியுது. இப்போ டோர் ரித்தி ஓப்பன் பண்ணிடுவா அப்படின்னு. இங்கே ரித்தி டோர் ஓப்பன் பண்ணிடா. பன்னி எங்க? அவன் பசி தங்க மாட்டான்ல, ஃபீட் பண்ணுறியே என்ன? டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா? பன்னி இல்லைக்கா. உன்கிட்ட இல்லையா? சரி, டோர் ஓப்பன் பண்ணிட்டு அம்மாட்ட சொல்றதுன்னு உங்ககிட்ட இல்லைன்னு அம்மா கத்திக்கிட்டே இருந்தாங்க. நான் போய் ரியா கிட்ட கேட்குறேன் அப்படின்னு நீங்க ரியா ரூமுக்கு போக ரித்தி உங்க கையை பிடிக்கிறா. இந்த டைம் ரியாவோட ரூம் டோர் கூட ஓப்பன் ஆகுதா. ரியா, பன்னி எங்க? அம்மா கிட்ட கொடு. நீங்க ரியா கிட்ட கேட்க ரித்தி அங்கேயும் பன்னி இல்லைக்கா. எங்க தூங்குறானா? எங்கேயுமே பன்னி இல்லைக்கா. வைத்தியம் வளராதீங்க, குழந்தைங்க அப்படின்னு அம்மா வர. ரொம்ப நேரமா அவன் சாப்பிடாம இருக்கான், அவன் பசி தாங்க மாட்டான், அவங்க எல்லாருக்கும் தெரியும்ல. பன்னி இங்க எங்கேயுமே இல்லைம்மா. உங்க கண்ணில் இருந்து தண்ணி வருதா? ஸ்ருதி, என்ன சொல்ற நீ? மாமா என்கிட்ட சண்டை போட்டு பன்னியை தூக்கிட்டு போயிடுச்சு. சண்டை போட்டா? ஜிகேவா? என்னடி சொல்ற? ஆமா, தலையாட்டிட்ட. ஜிகே வந்து கத்தி இருப்பான் இல்லையா, அதை எல்லாத்தையுமே சொல்ல. அம்மாக்கு ஷாக்கிங்கா இருக்கு. பண்ணி இருக்கா, நீ சொல்ல வேண்டிய ஜிகே கிட்ட, ஏன் இப்படி பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. முதுகுல போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எங்க வயனுக்குலாம் ஷாக்கிங்கா இருக்கு. இது என்னடா புது பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அம்மா இங்க பாரு, அடிக்காத, யாரும் வேணும்ட்டு பண்ணல, ஏமா அப்படி அடிக்கிற அப்படி சொல்ல. அம்மா ரெட்டியை போட்டு செம்மாடி அடிக்கிறாங்க. அத்தனை வாட்டி படிச்சு சொன்னேன், இதுதான் நீங்க உங்களை பாத்துக்கிற லட்சணமா? உங்களால முதல்ல குழந்தைய நல்லா பாத்துக்க முடியல, எதுக்குன்னு இப்படி பண்றீங்க? ஸ்டார்டிங்கே சொன்னல, ஜேகேக்கு தெரியுமா? அவங்ககிட்ட சொல்லிட்டீங்களா? எல்லாமே உங்கள்கிட்ட கேட்டல, தூக்கிட்டு போயிட்டான் குழந்தைய, என்ன பண்றது? ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், ஜேகே கிட்ட சொல்லலாம், அவங்க கிட்ட பேசலாம். குழந்தை பிறந்ததுல இருந்து நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். யாராவது என் பேச்சு கேட்டீங்களாடி? இப்ப என்ன பண்ண போறீங்க நீங்க அப்படின்னு அம்மா கத்துறாங்க. இந்த டைம் வயனுக்கு கால் வருது. எல்லாரும் டென்ஷனா அமைதியா என்ன பண்றதுன்னு தெரியாம சைலண்டா உட்காந்துருக்காங்க. அம்மாக்கெல்லாம் மண்டை வெடிக்குது. இந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. ஜிகி சொல்றது எல்லாமே கரெக்டு தான், அது அவனோட உரிமை தான். அவங்க அதை ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. இன்னைக்கு யாருமே அதை கேட்கவே இல்லை. ஸோ ஜிகி ஆக்ஷன்ல இறங்கிட்டான். இப்போ என்ன பண்றது? பென்னி எப்படி அங்கிருந்து கூட்டு வருது எதுவுமே தெரியாம மண்டை வெடிக்குது அவங்களுக்கு. எல்லா உட்காந்துருக்க. இந்த டைம் வயனுக்கு கால் வருது. எல்லாருமே சைலண்டா உட்காந்துருக்கீங்க, அந்த காலை இக்னோர் பண்றீங்க. அகைன் கால் வருது. அம்மா உன் ஃபோன்ல தான் அடிக்குது. ஆமாம்மா. போய் என்னதான் பாரு. இல்லை, இப்போ எந்த சுச்சுவேஷன்ல இருக்கும்? அதுக்கும் இதுக்கும் என்னடி சம்மந்தம்? போய் என்னன்னு பார்த்து தொலை, காது வலிக்குது, இல்லை கட் பண்ணி வச்சு தொலை, இருக்கிற டென்ஷன்ல இது வர அப்படின்னு அம்மா சைலண்டா உட்காந்துருக்கேன்.
நீங்கள் போகிறீங்க, ஃபோன் எடுத்தா வீதான். உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம், அதை நினச்சி அழ முடியல. ஏகப்பட்ட ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கு. ஒன்று பொண்ணா ஒன்று, ஒன்று பொண்ணா ஒன்று, இந்த ப்ராப்ளம் தான் அப்படின்னு உங்களால் அதை வீட்டில் வச்சுக்க கூட முடியாத அளவுக்கு அவ்வளோ ப்ராப்ளம் வருது. இப்போ கால் பண்ணும்போது தான் ஆமாம் இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குல்ல, அதாவது கிஸ் பண்ணிட்டு போனா இல்லையா, அது மைண்டில் வருது. பட் அதுன்னு பண்ணலை. அது ஃபோனை வச்சுட்டு வெளியே வந்த அம்மா எல்லாரும் போயிட்டு மாமா கிட்ட பேசி பண்ணியை தூக்கிட்டு வரலாமா சொல்லி முடிக்கல. அகைன் ஃபோன் வருது. யார் உனக்கு ஃபோன் பண்ணுறது? அதை விடுமா மாமா. யார் உனக்கு ஃபோன் பண்ணுறது கேட்ட ஒயன்? ஓகேதா மாமா தான் கால் பண்ணுது. என்னன்னு கேட்குறது தானே? அதை விடுமா. இப்போ என்னன்னு கேளு ஒயன். நீ வேற தேவையில்லாத ப்ராப்ளம்லாம் கொண்டு வந்துடாத போ. மா உனக்கு சொன்னா புரியாதுமா. நீ ஆச்சும் நான் சொல்றத கேளு ஒயன் போ. அவங்க முறைக்க சரி சொல்லிட்டு மொபைல் எடுத்துட்டு வரீங்க. அம்மா பார்த்துட்டு இருக்காங்க. ரித்தி அழுதுட்டு இருக்கா. ஒரு மாதிரி ரித்தி விக்ஸ் ஆயிட்டா. அம்மா அவளை நல்லா அடிச்சிட்டாங்க. மாதிரி படுத்திருக்கா ஃப்ளோர்லேயே. அதுவும் இல்லாமல் அவளுக்கு மண்ணி கூட இல்லை. அது ஜெக்கி விட்டு வரும்போது எல்லாமே நம்மளுக்கு நம்ம குழந்தை மட்டும்தான் அப்படி திங்க் பண்ணியிருப்பா. ஜெக்கி குழந்தையே தூக்கிட்டு போயிட்டா. அவளுக்கு ஏதோ அவள் லைஃபே இல்லாத மாதிரி, ஏதோ எம்டியாக இருக்க மாதிரி அப்படிலாம் இருக்கு. நீங்கள் இதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கீங்க. எங்க வாயன் கால் அட்டன் பண்ணி பேசுகிறா. அது கூட உங்கள் காதலெல்லாம் விழல. பண்ணி போன சூக்கம் உங்களுக்கு. அந்த காலில் அப்பாவுக்கு அட்டாக் வந்திருக்கு, ஹாஸ்பிட்டலில் இருக்கும். நீங்கள் ஷாக் ஆகிட்டீங்க. அம்மாவை பார்க்குறீங்க. அம்மா இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இவர் வேற இதுக்கு இப்போ ஆக்டிங்லாம் அப்படி திங்க் பண்ணிட்டு உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் என்ன பதறிட்டீங்க? பிரியா மாமா என்னாச்சு? மாமாவுக்கு ஓகே இல்லை? எங்கே இருக்கீங்க? அவனும் ஹாஸ்பிட்டலில் இருக்கும், நாங்கள் போயிட்டுருக்கோம் சொல்லிட்டு காலை கட் பண்ணுறான். மாமா போயிட்டு மாமாவை பார்க்கலாம். சும்மா இருங்கடி. பண்ணி எப்படி இப்போ வீட்டுக்கு கூட்டு வருன்னு வேற தெரியல. அம்மா சைலண்டாக உட்காடுறாங்க. வயன் என்னம்மா நீ உட்காந்துக்கிட்ட? அவருக்கு இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. வா ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு வரலாம். நீ வர ஏன் வயன் அமைதியாரு. உங்க எல்லாருக்கும் ஒன்றுமே புரியல. அம்மா அண்ணா அப்படின்னு சொன்னா அவருக்கு ஏதாவது ஒன்றுன்னா தாங்க மாட்டாங்க. பட்டியா இப்போ கேர்லெஸ்ஸாக பதில் சொல்கிறாங்கன்னு தெரியல. அம்மா என்ன பேசுற நீ? என்னாச்சு உனக்கு? எப்பவுமே சொல்வல்ல உங்களை விட எனக்கு என் அண்ணன் தான் முக்கியம்னு. அவருக்கு இப்போ உடம்பு சரியில்லைம்மா, நான் சொல்கிறப்ப பார்த்துட்டு வரலான்னு. என்னாச்சு உனக்கு? சும்மா வயன் டென்ஷன் புரியாம அப்படின்னு சைலண்டாக உட்காந்துட்டு நேரம் காலம் தெரியாமல் இவர் வேற ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. எதுக்கு இந்த நாடகம் வேற தெரியல. இருக்கிற டென்ஷன்ல இவர் வேற இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு அமைதியாக உட்காந்துக்கிறாங்க. நீங்க லைட்டாக நூடல் பண்ணி உனக்கு மாமா மேலே ஏதாவது கோவமா? எனக்கு ஏந்தி அவர் மேலே கோவம்? அப்புறம் ஏமா இங்க பாரு, ஏதோ ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சதுனால அவர் மேலே ஏதாவது கோவமா இருக்கே என்ன? நாங்களே அவர் மேலே எல்லாம் கோவப்படலாமா? எங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்க முடியுது சுச்சுவேஷன். இங்கே பாரு, கோவப்பட வேண்டிய டைம் இல்லைம்மா. அம்மா போய் அங்கிளை பார்த்துட்டு வரலாமா? ஃபொஷன் சும்மா நீ வேற ஏன் இப்படி பண்ற? ரியா என்னாச்சுன்னு தெரியலம்மா, எனக்கே ஒரு மாதிரி பயமா இருக்குமா. வேற மாமாவுக்கு தேர்ட் அட்டாக் தானே. ரியா நீயுமா? எவ்வளோ கோவமா இருந்தாலும் தள்ளி வச்சிருமா, போய் பார்த்துட்டு வந்துடலாமா? ஒரு 1 hour அவர் எப்படி இருக்காருன்னு மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடலாமே. அம்மா அவங்க 2 பேரையும் பார்க்குறாங்க. அவர் தான் ஆக்ட் பண்ணுறதுனால சொல்லியிருக்காரு, அதனால அவங்க கேர்லெஸ்ஸாக இருக்காங்க. அவங்க மைண்டில் எதுக்கு இந்த ஆக்டிங்கு அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் ஆக்ட் பண்ணணும்னா ஜெமன் சொல்கிற பேச்சு கேட்க ட்ராமாவை போடுவார். என்ன இப்போ சொல்லியிருப்பாரு, ஜெமன் இப்போ என்ன கேட்காம இருந்திருப்பாங்க. அப்படி திங்க் பண்ணும்போது ஒரு வேலை ஜேகே பண்ணி தூக்கிட்டு போன விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்குமோ, அதனால இந்த ஆக்டிங் ஏதாவது போடுறாரோ அப்படி திங்க் பண்ணிட்டு எழுந்து சரி வாங்க போய் பார்க்கலாம். என்னம்மா ஆச்சு உனக்கு? திடீர்னு ஒரு முடிவு எடுக்கிறம்மா நீ? வாங்கடி போகலாம் அப்படின்னு அங்கேருந்து கிளம்ப ரித்தி மட்டும் வீட்டுக்குள்ளே இருக்கா. நெக்ஸ்ட் இங்கே ஹாஸ்பிட்டலில் சேம் அதே ஹாஸ்பிட்டல் தான் அன்னைக்கு அட்மிட் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டல். எல்லாரும் வெளியே இருக்காங்க. நீங்கள் 3 பேரும் உங்கள் அங்கிள் இருக்க வார்டுக்கு வெளியே நிற்கிறீங்க. பிகாஸ் அங்கிளோட ஒய்ஃப் இருக்காங்க. கொஞ்சம் கிட்டெல்லாம் போல, கொஞ்சம் ஓரமாக தள்ளி
அப்படின்னு நின்றுட்டுக்க உங்களை பார்த்துட்டான். நீங்கள் வியை பார்த்த உடனே உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வருது. பட் இந்த சுச்சுவேஷனில் அதெல்லாம் திங்க் பண்ணக்கூடாதுன்னு நார்மலாக இருக்கீங்க. நெக்ஸ்ட்டு ஜமன் கண்ணு ரியா மேலே. அவன் ரியாவை பார்த்துட்டே இருக்கான். ரியா ஜமனை பார்க்கவே இல்லை. அதை ரூமுக்குள்ள டாக்டர் உள்ளே போயிட்டு வெளில வந்து அந்த மாதிரிலாம் பண்ணிருக்காங்க. அந்த டாக்டரை பார்க்குறாங்க அம்மா. ஓகே ஆக்டிங்க. இவங்களெல்லாம் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. இவர் எதுக்கு இப்போ புதுசாக ட்ராமா போட்டுட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி நிறைய திங்க் பண்ணிட்டுருக்காங்க. எழுந்துட்டேன் வி உங்ககிட்ட வர அந்த ரூமில் இருந்து டாக்டர் வெளியே வந்த தயா அப்படி ஒரு சவுண்டு கேட்டு உடனே வி நெக்ஸ்ட்டு டாக்டர்கிட்ட போகிறா. என்னாச்சா? அப்போ ஓகே இல்லை, எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கு. இது தேர்ட் அட்டாக்ல அப்பெல்லாம் நிறைய கேட்க அம்மா பார்த்துட்ருக்காங்க. பிள்ளைங்கள்லாம் எப்படி பயப்படுதுங்க, இவர் ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அம்மா பார்த்துட்ருக்க. ரொம்ப பேனிக் ஆக்க வேண்டாம். அப்பாவுக்கு ஆன்ஜியோ பண்ணணும். கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் அப்பாவால் நார்மலாக ப்ரீத் பண்ண முடியும் அப்படின்னு ஏக்கப்பட்டது சொல்ல, ஆன்ஜியோவா அவர் தங்க மாட்டாரே அப்படிங்கிற மாதிரி வி உடஞ்சிட்டான். வேறு வழி இல்லையா, அப்பாவுக்கு இதை பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லிட்டுருக்காங்க. வி அப்பாவை நான் பார்க்கலாமா? தாராளமா. அப்பா முழிச்சிட்டு தான் இருக்காரு, அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இன்னும் 2 ஹவர்ஸில் சர்ஜரி ஸ்டார்ட் பண்ணிடலாம். அம்மாவுக்கு எங்கே கடுப்பாக இருக்க, இந்த அளவுக்கு ஆக்ட் பண்ணுவாங்களா அப்படி இருக்கு. டாக்டரை பார்க்குறாங்க. டாக்டர் அங்கிளோட ஃப்ரெண்டு தான். போல் டைம் அங்கிள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். இவன் என் ஃப்ரெண்டு தான், நான் பண்ணுறதுக்கெல்லாம் அவன் எனக்கு கோஆப்ரேட் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். டாக்டரை பார்க்குறீங்க, ஃபேக்காக எப்படி ஆக்ட் பண்ணுறாங்க பற்றியா எல்லோரும் அப்படி தோணுது. பார்க்கலாம் அப்படி சொல்லியாச்சு இல்லையா. எல்லோரும் உள்ளே போகிறாங்க. அம்மா உள்ளே வரவே இல்லை. நெக்ஸ்ட்டு எங்கள் ஜிம்மனுமே போல் வெளியே நின்றுட்டுருக்கான். கொஞ்ச நேரம் எல்லோரும் வெளியே வர ரியாவும் வெளில வரா. ஜமன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே. இது ஹாஸ்பிட்டல், இங்கே எதுவும் வேண்டாம். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னேன். எப்பவுமே மற்றவங்க பேசுகிறத நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டீங்கல்ல. அதெல்லாம் காது கொடுத்து வாங்க மாட்டீங்க. எதுக்கு சொல்கிறாங்க, ஏன் சொல்கிறாங்க, அதை புரிஞ்சுக்க மாட்டீங்க, அதை ஏற்றுக்க மாட்டீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை மற்றவங்க கேட்கணும், அப்படித்தானே? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லாமல் சொல்கிறீங்க, நான் அப்படி தானே. எல்லோரும் வேணாலும் நீங்கள் சொல்கிறது தான் கேட்பாங்க. நீங்கள் ஆர்டர் பண்ணால் ஒபே பண்ணுறதா மற்றவங்க. என்னால் அது முடியாதா? உங்ககிட்ட பேச எனக்கு எதுவுமே இல்லை. திம்மருடி, உனக்கு உடம்பு ஃபுல்லாக திம்மரு அப்படின்னு உங்ககிட்ட வரா. அம்மா பார்க்குறாங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிறத இப்போ தான் பார்க்குறாங்க. இன்னும் 2 பேரும் எனிமி மாதிரி பேசிக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி பார்க்க, உங்ககிட்ட இதுக்கப்புறம் கோவப்பட எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். எதுவும் இல்லை மீன்ஸ் ரைட் இல்லை. உங்களுக்கு எப்போ தான் தெரியுதா? பல்ல கடிக்கிறான். பட் எதுவுமே பேசாமல் அவன் பாக்கெட்டில் இருந்த நீங்கள் சென்ட் பண்ண அந்த டிவோர்ஸ் பேப்பர் எங்கே வருவேன்னு நான் நினச்சேன். உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தா. சைன் நான் போட்டு தான் உங்ககிட்ட கொடுத்துட்டேனே. நான் பார்த்தேன். சைன் நானும் போட்டேன்னு சொன்னேன். வி சைலண்ட்டாக பார்த்துட்ருக்கான். அம்மாவுக்கு இன்னும் டிவோர்ஸ் பேப்பரா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ரியா இங்கே என்ன நடக்குது அப்படின்னு உங்ககிட்ட வராங்க. கொடுங்க, தேங்க்ஸ் சைன் பண்ணதுக்கு, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கை நீட்டி அவங்ககிட்ட பேப்பர் கேட்குறீங்க. ஒரு நிமிஷம் இங்கே என்ன நடக்குதுன்னு முதல்ல சொல்லுங்கள். வயன்லாம் ஒரு மாதிரி நின்றுட்டா. ஆல்ரெடி ஜேகே டிவோர்ஸ் பண்ணதுலேயே ஒரு மாதிரி உழைஞ்சிட்ருப்பா. இதில் இவனுமா அப்படி தோணுது. சைலண்ட்டாக இருக்க. ஜிம்மன், உங்களுக்கு அதாவது டவுட்டுன்னா உங்கள் பொண்ணுக்கிட்டே கேளுங்க. பிகாஸ் அவள் தான் இதை ஸ்டார்ட் பண்ணான் அப்படின்னு அவள் அங்கிறது கிளம்பிட்டா. ரியா என்ன பண்ணிட்டு கண்ணி, என்னது இது? ரியா கிட்ட இருக்க டிவோர்ஸ் பேப்பரை பார்த்தா என்னது இது? ஜிம்மன் ஏதோ டைவர்ஸ் பேப்பர்லாம் சொல்லிட்டு இருந்தான். ஆமாம் டைவர்ஸ் பேப்பர் தான் அப்படி சொல்லிட்டு
ஓப்பன் பண்ணி பார்த்தேன். டைம்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஸ்மைலோட அதை பார்க்குறா. என்னடி டைவர்ஸுங்கிறது உங்களுக்கு ஒரு சிம்பிளான விஷயம் மாதிரி தெரியுதா அப்படிங்கிற மாதிரி அம்மா கத்திக்கிட்டே இருக்காங்க. இங்க வீட்டில் ரெத்தி படுத்துருப்பா இல்லையா, அவளுக்கு பன்னி சவுண்டு கேட்குது. பன்னி பன்னி எழுந்துக்கிறா. ரூமுக்குள்ள இருக்கியா? அம்மா உன்னை எவ்வளோ நேரம் தேடிட்டு இருந்தேன். ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி பண்றா. ரூம ஃபுல்லா தேடுறா. எங்க இருக்கீங்க? எப்பவுமே கட்டிலுக்குள்ள போயிட்டு மறைச்சிட்டு எட்டி பார்ப்பீங்களா? அங்க இருக்கீங்களா? ஒரு நிமிஷம் லைட்டு போட்டு வரேன். லைட்டு போட்டு பெட் கீழே பார்க்குறீங்க. பொன்னி இல்லை. பொன்னி அம்மா விட்டு எங்கே போன நீ அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறீங்க.